இன்னைக்கு ஜான் 24 ஐஏஎஸ் எக்ஸாம்ல வெற்றி பெற்ற முதல் பெண்மணி சிபி முத்தம்மா அவர்களோட பர்த்டே. கர்நாடகால 1924ல பிறக்கிறாங்க. பிரசிடென்சி காலேஜ்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க. அதுல 3 டைம்ஸ் கோல்டு மெடலும் வாங்கியிருக்காங்க. வெளியுறவு துறையில பணியாற்றணும்னு இவங்களோட ஆசை. அதுக்காக சிவில் சர்வீஸ் எக்ஸாமும் எழுதுறாங்க. அதுல கிளியரும் பண்ணி நம் நாட்டின் சிவில் சர்வீஸ்ல வெற்றி பெற்ற முதல் பெண்மணி ஆகுறாங்க. 1949ல நாட்டோட முதல் பெண் வெளியுறவு அதிகாரியும் ஆகுறாங்க. அப்போ இவங்க ஒரு பெண்ணா இருக்கனால மேரேஜ் ஆன உடனே இந்த ஜாப்ல இருந்து ரிசைன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆண் பெண் பாகுபாடு மற்றும் பெண்களுக்கு பதவி உயர்வுக்கு எதிரான சட்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த பாகுபாடு களைய வேண்டும்னு உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போடுறாங்க. இந்த கேஸ விசாரிச்ச நீதிபதி பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு அறிவிக்கிறாரு. ஆணாதிக்க கருத்து கொண்ட விதிகளை திருத்தி எழுதுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமையுது. தென் இவங்களோட திறமையால பதவி உயர்வும் கிடைக்குது. அமெரிக்க தூதர உயர் பொறுப்புல நியமிக்கப்பட்ட முதல் பெண்ணும் இவங்க தான். 32 இயர்ஸ் சர்வீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகுறாங்க. ஆதரவற்றோர் இல்லம் கட்டுறதுக்காக தனக்கான சொந்தமான 15 ஏக்கர் நிலத்தை அன்னை தெரசாவுக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு இவங்களோட பர்த்டே. தென் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே.